பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள தன் வீட்டின் முன்பு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். தடிமனான சாட்டை கொண்டு வரப்பட்ட போதிலும் அண்ணாமலை லேசான சாட்டையை வைத்து அடித்துக் கொண்டதால் இதிலும் ஏமாற்று வேலையா என்று நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் என்று பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் திமுகவோ எங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறி வருகிறது. இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறியும் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்து போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தில் அண்ணாமலை இன்று ஈடுபட்டார். அதன்படி கோவையில் உள்ள அவரது இல்லத்தில் சட்டை இல்லாமல் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை சாட்டையடி போராட்டத்திற்கு ரெடியாகி கொண்டிருந்த போது முதலில் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து தடிமனான சாட்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்ணாமலை சிங்காநல்லூர் செல்லாண்டியம்மன் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட லேசான சாட்டையை பயன்படுத்தியே சாட்டையடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இவர் சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதாக அறிவித்ததில் இருந்து திமுகவினர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்தனர். இச்சூழலில்தான் தடிமனான சாட்டையை பயன்படுத்தாமல் லேசான சாட்டையை பயன்படுத்தியது நெட்டிசன்களின் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது.